ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி வந்து நான் என்ன வந்து வெள்ளிக்கிழமை சமைச்சு நான் போட்டிருக்கிறேன். இப்படி நான் இனி சில வீடியோலாம் போடலாமென்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இது நான் சமைச்சிட்டு சாப்பிட்ற வீடியோ. எனக்கு மரக்கறி சோறு சாப்பாடுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏண்டா அது என் அம்மாவை ஞாபகப்படுத்துகிறபடியா. ஸோ இப்போ நான் எப்படி நான் சமைச்சேன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் இது வந்து நான் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். பிரட்டல் மாதிரிக்கு ஒரு கறி. பைத்தங்காய் தான் பாவிக்கிறோம் நாங்கள். ஆனால் பைத்தங்காய் இல்லாட்டி பீன்ஸ் வேண்டி அதே மாதிரி நான் காய்ச்சினா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, உள்ளி, 2 பேக்கெட் பீன்ஸு, பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சு நான் வந்து சட்டியை சூடாக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் அளவான உங்களுக்கு தேவையான எண்ணெய், இதை கொஞ்சம் பொரிச்சு காய்ச்சிட்டபடியாக தாளித்து காய்ச்சிட்டபடியாக கொஞ்சம் கூட எண்ணெய் விடுங்கோ. அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், பெரிய சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அதை வந்து பொரியிற அளவுக்கு கொஞ்சம் பறக்கணும், வெடிக்கும் தானே, அது வரைக்கும் தண்டிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி போட்டு அதை வந்து கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு வெங்காயம் போடுங்க. இது வந்து ஒரு அரைவாசியை விட ஒரு கூட பெரிய வெங்காயத்தில் ஒரு அரைவாசியோட கூட ஒரு வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதை வடிவாக கலந்து போட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தக்காளி பழம், இது 2 ஓரளவு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன வெட்டி போட்டு அதுக்கு போட்டு நீங்கள் நல்லா வதக்கணும். அதெல்லாம் வடிவாக பொரிஞ்சு வதங்கி வர அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்ச பீன்ஸை இந்த அளவில் வெட்டினீங்கன்னா நல்லா வெட்டி வச்ச பீன்ஸை அதில் போட்டு வடிவாக அதை வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதனை மூடி எடுத்து அதை மூடி விடுங்க, அவியட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சம் அவிஞ்சோடனே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கு பிறகு மஞ்சள் எல்லாம் போட்டு திருப்பி பிரட்டி போட்டு திருப்பி அதை வந்து மூடி அவிய விடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ நான் வந்து பெரிய ஒரு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தேவையோ இல்லாட்டி குறைவாகவோ போடலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கறி பவுடர், நான் வந்து கறி பவுடர் வந்து பாவிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட இதில் அரைச்ச மாதிரி கறி பவுடரை பாவிங்கோ. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டேன். நான் அதை பிறகு நல்லா பிரட்டி போட்டு அதுக்கு பிறகு அளவான தண்ணி விட்டு வடிவாக பிரட்டி விடுங்க. அது வடிவாக அந்த தூள் இதெல்லாம் வந்து வடிவாக கலந்து போட்டு வடிவாக மூடி விடுங்க. மூடி அவிய விட்டு விடுங்க. அது அவிகிற வரைக்கும் நான் வந்து இன்னும் ஒரு சட்டியில் வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரிக்கிறேன். அப்பளம் வந்து எங்கிட்ட விட்ட என்ன கறி நீங்கள் காய்ச்சினாலும் அப்பளம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து மரக்கறி இதெல்லாம் காய்ச்சிக்க வந்து அப்பளம் நான் கூட பொரிக்கிறேன். நான் அதோடு சேர்த்து மிளகாயும் பொரிக்கிறது, மோர் மிளகாய் பொரிக்கிறோம் நாங்கள். அதுவும் வந்து சில நேரம் பொரிச்செல்லாம் ஒரு பொட்டில் போட்டு வைப்பேன். அப்போ தேவையோ அப்பப்பெல்லாம் சாப்பிடுவேன். நீங்கள் கமெண்ட் பிலோ பண்ணுங்க, யாருக்கெல்லாம் மோர் மிளகாய் அப்பளம் எல்லாம் பிடிக்குமென்னு. இதை பொரிச்செடுத்த பிறகு வந்து நான் பாவக்காய் வந்து வெட்டி உப்பு, மஞ்சள் தூளெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு முதல் வந்து உப்பு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஊற விட்டிங்கன்னா அதோட கைப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும். அதை வந்து பிறகு வந்து தூள், உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி விட்டுட்டு இப்படி போட்டு நான் பொரிக்கிறது. பொரிக்க வச்சுட்டு நான் வந்து இப்போ குழம்பு வந்து திருப்பி துறந்து நீங்கள் கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சிட்டு பார்த்துட்டு உப்பு தூளெல்லாம் காணுமோன்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு இப்படி வந்து கொஞ்சம் பொரிஞ்சிடும். ஆக பொரிய விட்டிங்கன்னா
கரையைக்கில் சரியான கப்பித்தன்மையாக இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக வந்து எங்கள் வீட்டை எல்லாருக்குமே இந்த பாவக்காய் பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை பொரித்து போட்டு நான் சம்பல் மாதிரி போடுவேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எங்கள்கிட்ட கறி வந்து ரெடி ஆகிட்டுது. கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டு வற்றிட்டுது ஆக்சுவலி வற்றிட்டுது. இதோட காணும். இப்போ நீங்கள் இறக்கி விடுங்க. டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் புளி விடணுமுன்னா நீங்கள் விடலாம். இப்போ வந்து பாவக்காய் சம்பல். பாவக்காய்ன்றவனே எல்லோரும் ரொம்ப பயப்படுவினோம். முந்தி எனக்கும் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அம்மா இப்போ வந்து அம்மாண்ட சமையல் தேடி தேடி நாங்கள் சாப்பிடுவோம். அம்மா செய்கிற பாவக்காய் குழம்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாவக்காயை பொரித்து போட்டு நீங்கள் வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் போடலாம். இல்லாட்டி பொரிக்கைக்கே கொஞ்சம் வெங்காயம் போட்டு பொரிச்சிங்களா நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டி போட்டு உப்பு மற்றது எலுமிச்சை ஜூஸ் வந்து விடலாம். போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கண்டா நல்லா குழைச்சிங்கண்டா கையால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சோறு போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து குத்தரிசி சோறு போட்டது. அப்புறம் நாங்கள் வச்ச கறி. இந்த கேரட் பொரியலும் செய்தேன்னா நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கண்ட பாவக்காய் சம்பல், அப்பளம் மிளகாய். ஸோ இதுதான் சாப்பிட போகிறேன். எனக்கு இப்படி மரக்கறி சோறு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களோட வீட்டையும் வந்து விருப்பமாக வைக்க. ஆனால் மரக்கறி எங்கன வீட்டை வந்து மச்சம் கட்டாயமாக தேவை. ஏதாவது ஒரு மச்ச குழம்பு இருந்தே ஆகணும். ஆனால் ஒரு கிழமைக்கு ஒருக்கா இப்படி சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து கூட மரக்கறி வந்து விதவிதமாக சேர்த்து சாப்பிடக்கல ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு அளவாக நான் வந்து போட்டுட்டேன். சாப்பாடு போட்டு அப்பளம் வச்சு பொரிச்ச மிளகாயம் வச்சு அதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி வந்து உங்களுக்கு கணக்கு ரெசிபி வீடியோ நான் என்ன சமைக்கிறேன் வீடியோலாம் போடணுமென்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கட்டாயமாக போடுறேன். மற்றவங்களுக்கு இப்படி கதைச்சி செய்கிற இப்படி வீடியோ பிடிச்சிருக்கா இல்லாட்டி செய்முறை ரெசிபி மட்டும்தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுறேன். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ட்ரிஷா விஜய்.